வணக்கம். 2026ல கோல்டா? ஸ்டாக் மார்க்கெட்டா? இதுதான் எல்லாருக்குமான கொஸ்டினா இருக்கு. 2025 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 70-80% கோல்டு ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 5-10% கிட்ட தான் நிஃப்டி ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஆக்சுவல் நிஃப்டி 8-10% இருந்தாலும், நீங்க இடிஎஃப்லயோ இல்ல அதர் நிஃப்டி ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, 4-5% மட்டுமே ரிட்டர்ன் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்போ இதே கண்டிஷன் தான் அடுத்த வருஷம் இந்த 2026லயும் ஸ்டார்ட் ஆகுமா? இல்ல ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கா? இத பத்தி தான் பார்க்க போறோம். முதல் விஷயம் கோல்டா? ஸ்டாக் மார்க்கெட்டா? 2வது நிஃப்டி கோல்ட் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன சொல்லுது? ஸோ இந்த 2 விஷயத்த பார்த்தாவே நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற முடிவுக்கு ஈஸியா வர முடியும். இந்த செஷன் சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். ஒவ்வொரு மாசமும் ட்ரெய்னிங் செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஜனவரி 23 மதுரையில நடக்குது. ஜனவரி 24 திருச்சியில நடக்குது. இந்த 2 ட்ரெய்னிங் செஷன் ஒரு ஃப்ரீ செஷன் தான். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் தங்கமா? இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டா? இப்போ கடந்த ஒரு 8 டூ 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கும்போது, தங்கத்த பொறுத்தவரைக்கும் ரிட்டர்ன விட ஸ்டாக் மார்க்கெட் அதிகமா கிடைச்சிருக்கு. ஆவரேஜா வந்து ஒரு 10 டூ 20 வருஷமே எடுத்துக்கிட்டா கூட 9 டூ 10% தான் ரிட்டர்ன் தங்கத்த பொறுத்தவரைக்கும். 12 டூ 15% ஸ்டாக் மார்க்கெட். 2026 பொறுத்தவரைக்கும் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் வந்து கொஞ்சம் குறைவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட் ஒவ்வொரு கண்ட்ரீஸோட இன்ஃப்ளேஷன் வந்து அவங்க கண்ட்ரோல்ல அவங்களோட சென்ட்ரல் பேங்கோட கண்ட்ரோல்ல ரிட்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. தங்கத்தில இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க் கொஞ்சம் குறைவு. வாலட்டிலிட்டின்றது ரிஸ்க் அதிகமா இருந்தாலும், கோல்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் வந்து கொஞ்சம் குறைவா பார்க்கலாம். லிக்விடிட்டி வந்து இடிஎஃப் மூலியமாவோ, இல்ல அதர் பேப்பர் கோல்ட், டிஜிட்டல் கோல்ட் மூலியமாவோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டெர்ம் அப்படின்னு வரும்போது, கோல்ட விட ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ இப்போ 2026 இந்த ஒரு வருஷத்த மட்டும் நான் பார்க்கணுமா? இல்ல இங்கிருந்து லாங் டெர்ம் அடுத்த ஒரு 10 டூ 15 இயர்ஸ்க்கு நான் தங்கத்திலயோ, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா? இந்த 2 வழி நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வழி 2026 மட்டும். இந்த ஒரு வருஷத்துல நான் ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்குமா? அப்படின்றது. ஸோ அப்ப என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, தங்கம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ட விட கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2026 மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஏன்னா, இப்போ ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணியிருக்கிறதுனாலயும், தொடர்ந்து அன்சர்டனிட்டி நடக்கிறதுனாலயும், ஒரு ஒரு கிளியர் பாலிசி ட்ரிவன் குளோபல் மார்க்கெட் இல்லாததும் ஒரு காரணமா நம்ம பார்க்கலாம். தங்கத்தோட இந்த டிமாண்ட் வந்து மேபி நடுவுல கொஞ்சம் கரெக்ஷன்ல ஃபால் வந்தாலும், மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இல்ல எந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் சப்போஸ் நான் வந்து தங்கத்தில ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு வேண்டாம். நான் தங்கத்தில மட்டும் போறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, தங்கம் இறங்க ஆரம்பிச்சதுன்னா, கண்டிப்பா லாஸ் வரும். இல்ல நான் கோல்டு வேண்டாம். நான் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் போய்க்கிறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சதுன்னா, நஷ்டம் வரும். அப்ப எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்? டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அ தங்கம், ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட் இந்த மாரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ட அ மல்டிபிள் அசெட்ல பண்ணும்போது, ரிஸ்க்க வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நார்மலா ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் ஒரு சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணுன்ற இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ 3ஆ டிவைட் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட். ஒரு 20% டூ 30% வந்து கோல்டுல, 30-40% வந்து ஸ்டாக் மார்க்கெட். பாண்ட்ல ஒரு 30-40% பாண்ட்ல. இந்த மாரி நம்ம ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் லாங் டெர்ம் அப்படின்போது கோல்ட் அண்ட் சில்வர் வந்து கோல்டு, சில்வர் பிளஸ் ஸ்டாக் மார்க்கெட். இது 2 வந்து ஒரு பெட்டரான விஷயமாவே நம்ம பார்க்க முடியுது. மோர் தென் 10 இயர்ஸ்லாம் போறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஷார்ட் டெர்ம்ல நடக்கிற வாலட்டிலிட்டிய பத்தி கவலைப்பட தேவையில்ல. லாங் டெர்ம் குரோத் அதாவது கோல்டு, சில்வர விட ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏன் ரிஸ்க் அதிகம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, டைம் டூ டைம் வந்து ட்ரெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கோல்ட் அண்ட் சில்வர் வந்து 2 யூனிக் ப்ராடக்ட். ஸோ அதோட பேக்கிரவுண்ட், அதோட அ எல்லா டிரான்ஸ்பரண்ட் விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அ இப்போ நிஃப்டி கோல்ட் ரேஷியோ. நிஃப்டி கோல்ட் ரேஷியோன்னா என்ன? ஒரு நிஃப்டியோட இண்டெக்ஸ் வேல்யூ 25,700ல இருக்கு. அப்போ 1 கிராம் கோல்டோட பிரைஸ் எவ்வளோ நிஃப்டி இண்டெக்ஸ் வேல்யூக்கு சமம்? இன்னைக்கு இருக்கிறது 1.9 அதாவது 1 கிராம் 90 மில்லி கிட்டத்தட்ட 2 கிராம்னு வச்சுக்கலாம். 2 கிராம் கோல்டும் நிஃப்டியோட வேல்யூ கிட்டத்தட்ட சேம்.
இது வந்து 2%க்கு கீழே இருக்கும்போது என்ன அர்த்தம், 2%க்கு மேலே போச்சுன்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் 3% இல்லை 4%லாம் போச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கோல்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி போயிருக்கு. அதே மாதிரி 2%க்கு பிலோ இந்த என்ஜிஆர்னு சொல்லுவோம், நிஃப்டி கோல்டு ரேஷியோ. 2%க்கு கீழே வரும்போது கோல்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹை ரேஷியோவில் என்ன பண்ணலாம்? ஸ்டாக்ஸை விட கோல்டு வந்து நல்லா அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு வந்து லோயஸ்ட்டு ரேஷியோ வரும். 1.9ன்றது கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால தான். கோல்டு விலை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ என்னென்னா கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது அந்த வேல்யூவேஷன் ரேஷியோ வந்து குறைவாக இருக்கும். 1.9, அதாவது 1.9 கிராம் கோல்டும் ஒரு நிஃப்டி இண்டெக்ஸும் ஈக்குவல் அப்படின்றது. இப்போது இதில் வந்து ஹை ரேஷியோ இருந்தால் என்ன நடக்கும்னா கோல்டை விட ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் ஈக்விட்டியில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கோல்டு ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் ஈக்விட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போது அதனால தான் வந்து இப்போ சப்போஸ் என்ஜிஆர் ரேட் நிஃப்டி கோல்டு ரேஷியோ வந்து 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னென்னா 4 கிராம் கோல்டு ஒரு நிஃப்டியோட வேல்யூக்கு சமம். அப்போ 4 கிராம் கோல்டுனா கோல்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, நிஃப்டி வந்து இல்லைனா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக டர்ன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்னா ஈக்விட்டியில் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது லோ ரேஷியோ. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் 1.9 டைம்ஸ் இருக்குது, லோ ரேஷியோ 1.9% கூட சொல்லலாம். அப்போ வந்து என்னென்னா கோல்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் இப்போ பண்ணியிருக்கு, ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை ஈக்விட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கோல்டோட கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டி வந்து இன்னும் அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது 2008 பார்த்தீங்கன்னா 1.2 ரேஷியோ இருந்தது, என்ஜிஆர் நிஃப்டி கோல்டு ரேஷியோ 2008. அப்போ வந்து ஈக்விட்டிக்கு வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனாக இருந்தது. 2011 1.5 கோல்டு வந்து பூமான ஆரம்பித்த இடம், கோல்டு வந்து பீக்கில் டர்ன் ஆன ஒரு இடம்னு சொல்லலாம். 2017-18 பார்த்தீங்கன்னா 4.8, அதாவது கிட்டத்தட்ட 5 கிராம் கோல்டு ஒரு ஈக்விட்டி நிஃப்டியோட வேல்யூக்கு சமமாக இருந்தது. அப்போது ஈக்விட்டி ஓவர் வேல்யூவேஷனில் டர்ன் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். கோவிட் 2020 1.7 என்ஜிஆர் ரேட் இருந்தது, நிஃப்டி கோல்டு ரேஷியோ. ஸோ ஒரு பெரிய அளவுக்கு ரேலி 2020 நம்ம ஸ்டார்ட் ஆனதை இப்போ பார்த்தோம். இப்போ 2023-24 3.5 4 இருந்த இந்த ரேஷியோ இப்போ 1.9க்கு டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஈக்விட்டி ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷனுக்கான ஒரு பிளேஸாக நம்ம இங்கே பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா 4.5 ஜென்ரலாக இன்றைக்கி 1.9 இருக்குது நிஃப்டி கோல்டு ரேஷியோ. ஜென்ரலாக என்ன இடத்துல எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? 4.5க்கு மேலே போச்சுன்னா 70% கோல்டும் 30% ஈக்விட்டியும் வைக்கலாம். 3 to 4.5 என்ஜிஆர் நிஃப்டி கோல்டு ரேஷியோ இருந்ததுன்னா 50% கோல்டு 50% ஈக்விட்டி வைக்கலாம். பிலோ 2% அப்படின்னா 80% ஈக்விட்டி 20% கோல்டு வைக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமை 1.9 இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிமூவ் ஆகும், லாங் டேர்ம் வேல்யூவேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது எல்லாமே இப்போ இந்த என்ஜிஆர் ரேட் நிஃப்டி கோல்டு ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்முக்கு கண்டிப்பாக கிடையாது, லாங் டேர்முக்கான ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான். ஸோ அதனால் இதை வந்து 6 மாதம் 1 வருஷம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது, இதில் வந்து இந்த டைம் டூரேஷன் டார்கெட் எல்லாமே ஒரு லாங் ரன் இயருக்கு தான். ஷார்ட் டேர்மில் ஒரு 3 மாதத்தில் நமக்கு வந்து டக்குன்னு அது மாறிடும் என்ஜிஆர் ரேட் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப குறைவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.